உத்தரப்பிரதேசத்தின் பிராக்ராஜ் நகரில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா நிகழ்வில் புனித நீராடுவதில் மக்கள் ஆர்வமாக இருக்கின்றனர். இந்த நிலையில மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் தாக்கல் செய்த அறிக்கை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டு இருக்கிறது. கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி நீதிபதி பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா தலைமையிலான தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வு உத்தரப்பிரதேச மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை கண்டித்து அறிக்கை வெளியிட்டது. அது நாடு முழுவதும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. அது என்னவென்றால், மகா கும்பமேளாவின் பல்வேறு இடங்கள்ல மக்கள் குளிக்கும் தண்ணீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் அதிகளவு மலம், கோழிபார்க் போன்ற நச்சு பாக்டீரியாக்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டு இருக்கிறது. நீங்கள் சுமார் 50 கோடி மக்களை மல பாக்டீரியாக்கள் இருக்கும் மாசுபட்ட கழிவு நீரில் குளிக்க வைத்திருக்கிறீர்கள். குளிக்கவே தகுதியற்ற அந்த நீரை மக்கள் குடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு உள்ளது. நீங்கள் ஏதோ ஒருவித அழுத்தத்தில் இருப்பதாக தெரிகிறது. 2 வாரங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் உத்தரப்பிரதேச மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது மிகவும் தீவிரமான பிரச்சனை என குறியிட்டுள்ளது. இது தொடர்பாக உத்தரப்பிரதேச சட்டமன்றத்தில் உரையாற்றிய அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத், நாங்கள் இங்கு விவாதத்தில் இருக்கும் இந்த வேளையில் 56.25 கோடிக்கும் அதிகமானவர்கள் ஏற்கனவே பிராக்ராஜில் புனித நீராடி உள்ளனர். சங்கமத்தில் உள்ள நதி குடிப்பதற்கு ஏற்றது. சனாதன தர்மம், கங்கை மாதா, இந்தியா, மகா கும்பமேளா ஆகியவற்றுக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுவதும் அதோடு போலி வீடியோக்களை பரப்பும் போது இந்த 56 கோடி மக்களின் நம்பிக்கையுடன் விளையாடுவது போன்றது. முதல் நாளில் இருந்தே எதிர்க்கட்சிகள் மகா கும்பமேளாவை எதிர்த்து வருகின்றனர். கடந்த அமர்வில் மகா கும்பமேளாவிற்கான விவாதங்களும் தயாரிப்புகளும் நடந்து கொண்டு இருந்தன. நாங்கள் திட்டங்களை பற்றி விவாதித்து உங்கள் ஆலோசனைகளை பெற்றிருப்போம். ஆனால் நீங்கள் அவையை நடத்தவே விடவில்லை. சனாதன தர்மம் தொடர்பான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்வது ஒரு குற்றமாக இருந்தாலும் எங்கள் அரசாங்கம் அந்த குற்றத்தை செய்து கொண்டே இருக்கும் என்றார். உத்தரப்பிரதேச முதல்வரின் இந்த பேச்சுக்கு உச்சநீதிமன்றம் மூத்த வழக்கறிஞர் பிரசாத் பூஷன், கும்பமேளாவில் மக்கள் நீராடும் அந்த நதியிலிருந்து நீர் எடுத்து மக்களின் மத்தியில் குடிக்க வேண்டும் என யோகி ஆதித்யநாத் மற்றும் அவரது அமைச்சரவைக்கு சவால் விடுக்கிறேன் என அறிவித்திருக்கிறார். ஜனவரி 13ஆம் தேதி துவங்கி மகா கும்பமேளா பிப்ரவரி 26ஆம் தேதி முடிவடைகிறது. இந்த பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள்ளே கும்பமேளாவில் 50 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் நீராடி உள்ளனர். இப்போது கும்பமேளா முடியும் தருவாயில் இருப்பதால் பக்தர்கள் கூட்டம் இன்னும் அலைமோதும் என்கிறார்கள். குளிக்க தகுதியற்ற நீரில் பக்தர்கள் குளிக்கும் போது பலவித பாக்டீரியா வைரஸ் தொல்லைக்கு ஆளாக நேரிடும். இதனால குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலவித இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும் சூழல் உண்டாகி இருக்கிறது. அதனால மத்திய யூபி அரசுகள் அவர்களை காப்பாற்றும் நடவடிக்கையில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் வட இந்திய என்னவாகுமோ என்பது சொல்ல முடியாது. இந்த கும்பமேளா 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழக்கமாக வருவது ஒன்றுதான். ஆனால் இந்த ஆண்டு 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் கும்பமேளா என்று மக்களிடத்தில் பொய்யை பரப்பியதுதான் விளைவாக இவ்வளவு மக்கள் கூட்டம் வர காரணமாகும். இப்போது பக்தர்கள் தகுதியற்ற தண்ணீர்ல நீராடுகிறார்கள். அவர்களுக்கு எந்த நோய் நொடியும் அண்டக்கூடாது என இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.